அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கோவை மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமையை கண்டித்து தமிழகம் முழுவதும் பாஜகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் லதா. லதா, வணக்கம். தமிழகம் முழுவதும் பாஜகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் இது பற்றிய முழு விவரங்கள். வணக்கம். கோவையில் கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதை கண்டித்து தமிழகம் முழுவதும் பாஜக மகளிர் அணி சார்பில் அந்தந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்கள் முன்பு போராட்டங்களானது நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் ராணிப்பேட்டை, நெல்லை, தூத்துக்குடி, தேனி, கன்னியாகுமரி, மயிலாடுதுறை உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் பல்வேறு மாவட்டங்களிலும் போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது. சென்னையிலும் கூட இன்று மாலை சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு போராட்டம் நடைபெற இருக்கிறது. தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பதை குறிப்பிட்டு காவல்துறைக்கும் அதற்கு பொறுப்பான முதலமைச்சரையும் கண்டித்து தமிழகம் முழுவதும் பாஜக மகளிர் அணி சார்பில் போராட்டமானது நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே கோவை கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமையை குறிப்பிட்டு எதிர்க்கட்சிகள் எல்லாம் போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறார்கள். முன்பாக அதிமுகவும் கூட கோவையில் போராட்டத்தை முன்னெடுத்திருந்தது. இன்றைய தினம் பாஜக தமிழகம் முழுவதும் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறது. அந்தந்த மாவட்டங்களினுடைய தலைமை இடங்களில் அந்த போராட்டங்களை எல்லாம் முன்னெடுத்து வருகிறது. தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழலை குறிப்பிட்டும் சட்டம் ஒழுங்கு சீரில்லாத இருப்பதாகவும் குறிப்பிட்டு தமிழக பாஜக மகளிர் அணி சார்பில் பல்வேறு இடங்களிலும் இந்த ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. முக்கியமாக ஏற்கனவே தமிழக பாஜகவினுடைய தலைவர், அதே போல முக்கிய நிர்வாகிகள் எல்லாம் இந்த சம்பவத்தை குறிப்பிட்டு தமிழக அரசுக்கும் முதலமைச்சருக்கும் கண்டனங்களை எல்லாம் பதிவு செய்திருக்கிறார்கள். இதற்கிடையே ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இன்றைய தினம் அனைத்து மாவட்டங்களிலும் தமிழகம் முழுவதுமே இந்த ஆர்ப்பாட்டம் பல்வேறு இடங்களிலும் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் ராணிப்பேட்டை, நெல்லை, தூத்துக்குடி, தேனி, கன்னியாகுமரி, மயிலாடுதுறை உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் பாஜக மகளிர் அணி சார்பில் இந்த ஆர்ப்பாட்டமானது முன்னெடுக்கப்பட்டு இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி லதா.